ஒரு காலத்தில் பெத்லகேம் என்ற ஒரு அழகான நகரம் இருந்தது. அந்த நகரில் ஒரு அமைதியான இரவு. வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. அந்த ஒளி ஒரு ரகசியத்தை சொல்லப்போவது போல மின்னின. அந்த நேரம் மரியாளும் யோசேப்பும் நீண்ட பயணத்தில் இருந்தார்கள். மரியாள் ஒரு சிறிய குழந்தையை பெறப்போகிறாள். அவர்கள் ஓய்வெடுக்க ஒரு நல்ல இடம் தேடினர். ஆனால் பெத்லகேம் மக்கள் கூட்டத்தால் நிறைந்திருந்தது. ஆனால் பதில் ஒன்றே, இடம் இல்லை. அப்படியிருக்க ஒரு சிறிய விலங்குகள் கூடத்தில் மட்டும் அவர்களுக்கு ஒரு இடம் கிடைத்தது. அங்கே மாடுகள், கழுதைகள், ஆடுகள் அமைதியாக இருந்தன. அந்த சின்ன கூடமே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை வரவேற்க தயாராக இருந்தது. அதே அமைதியான இரவு ஒரு அழகான குழந்தை பிறந்தார். அவரின் பெயர் இயேசு. மரியாள் அவரை மென்மையான துணியால் சுற்றி தூண் மேசையில் மெதுவாக படுக்க வைத்தாள். விலங்குகள் அனைத்தும் அந்த சிறு குழந்தையை அன்போடு பார்த்தன. அந்த கூடத்தில் அமைதி, அன்பு, ஒளி எல்லாம் நிறைந்திருந்தது. அதே நேரத்தில் புல்வெளியில் மேய்ப்பர்கள் ஆடுகளை காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள். திடீரென வானத்தில் ஒரு பெரிய ஒளி. அதிலிருந்து பிரகாசமாக ஒரு தேவதூதர் தோன்றினார். அவர் மென்மையாகச் சொன்னார், பயப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் உலகத்திற்கு மகிழ்ச்சி தர வருகிறார். மேய்ப்பர்கள் அவர்கள் உள்ளே வந்தபோது மரியாளும் யோசேப்பும் அழகான குழந்தை இயேசுவையும் பார்த்தார்கள். சின்ன இயேசு தூண் மேசையில் அமைதியாக படுத்திருந்தார். மேய்ப்பர்கள் ஆசீர்வாதம் சொல்லி அன்போடு வணங்கினார்கள். அவர்களின் மனம் முழுக்க முழுக்க மகிழ்ச்சியால் நிரம்பியது. அந்த இரவு வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக தெரிந்தது. அது எல்லோருக்கும் வழிகாட்டும் ஒளியாக இருந்தது. அந்த நட்சத்திரம் உலகுக்கு சொன்னது போல, அன்பு பிறந்திருக்கிறது, நம்பிக்கை பிறந்த